இப்போ இந்த ரெடிமேட் சில்லி பரோட்டா பாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து முட்டை எடுத்துக்கிறணும், வெங்காயம், தக்காளி, மல்லி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக அடுப்பில் தண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சில்லி பரோட்டாவை நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாம் போட்டு தண்ணி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சில்லி பரோட்டாவை போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம சில்லி பரோட்டா வேக வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ தனியாக ஒரு வடிகட்டி இது பண்ணுறதுல வச்சு நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தருவா இல்லை கட் பண்ணி தருவா. இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரே பாத்திரத்தில் நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கிடலாம், இல்லை வேறு பாத்திரம் நான் போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்ட உடனே அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்துக்கு தேவையான அளவு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெயிலே தான் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கணும், வேறு எதுவும் இது பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அவங்க போடவே மாட்டாங்க, நீ சும்மா பேசுங்க. தக்காளி போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சில்லி பரோட்டாக்கு கொடுத்த மசாலா போட்டுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே போட்டுட்டு அதை நல்லா கிண்டிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முட்டையை நம்ம உடைச்சி ஊற்றிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 முட்டை எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 முட்டையுமே அதுக்குள்ளே உடைச்சி ஊற்றிக்கிறணும். முட்டைக்கு தேவையானாலும் கொஞ்சம் உப்புக்கு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டையோடு சேர்த்து நம்ம இது பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த அந்த சில்லி பரோட்டா நம்ம இதில் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அப்படியே இதோடு சேர்த்து கிண்டி அப்படியே இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சில்லி பரோட்டா. உங்களுக்கு இந்த சில்லி பரோட்டா ரொம்ப பிடிக்கும், இது செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருந்துச்சு, நாங்கள் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.